ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே இதிரிதைகி யம் யபடைரபாஸ்ருதே பவத்படானம் சகனே திரோகிதே பவஸ்மிருதிம் கஜன காலமாச்சரன்னே பவத்பதம் பிராபி பவத்படைரசோ. யமதூதாள்லாம் நேரே தர்மராஜனான யமனிடத்துல ஓடி ஏன் அஜாமலனை அழிச்சுன்னு வரலன்றதுக்கு உண்டான சமாதானங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனும் பொறுமையா கேட்டு இருக்கான். அதே சந்தர்ப்பத்துல பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா கீழே என்ன ஆச்சு? விஷ்ணு தூதாள்லாம் வந்தாலே யமதூதாள துரத்தி அடிச்சுட்டா. அஜாமலனை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போகணும். இதே ரூபத்தோடையே அவனுக்கு மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போனாலான்னா போகலையா. இவன் பாபியான சரீரத்தை உடையவனாக இருக்கான். இவனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அஜாமலனிடத்துல இனிமேவாவது நீ உலகத்துல நல்ல வழியை தேட வேண்டிய மார்க்கங்களை கடைபிடிச்சு பகவான் மூலமாகவே மறுபடியும் நீ மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிட்டா. அப்படி போன உடனே அஜாமலன் உயிர் போற சமயத்துல இருந்தவன் எழுந்து உட்கார்ந்துட்டான். மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தாலும் நாராயண நாமத்தை சொன்னதுனாலும் அப்பத்தான் அவனுக்கு புத்தி வந்தது. எப்படிப்பட்ட ஜென்மாவை எடுத்தோம், எப்படிப்பட்ட தாயார் தகப்பனாரை விட்டோம், சேராத ஒரு சேர்க்கையை அடைஞ்சு நம்ம பாவத்தை பண்ணிட்டோமே, ஏதோ கொஞ்சம் புண்ணியம் நாராயணான்னு தெரியாம சொன்னதுக்கே மகாவிஷ்ணு இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா இனிமே நமக்கு குடும்பம் வேண்டாம், வாழ்க்கை சம்பந்தம் வேண்டாம், நேர கிளம்பி ஹரித்வாரத்தை அடைஞ்சிருவோம், கங்கையில ஸ்நானம் பண்ணுவோம், அங்க தவம் செய்து நல்ல புண்ணியங்களை பண்ணி தீர்த்த யாத்திரையாலும் பகவத் தியானத்தாலும் ஹரிர் ஹரிர் ஹரின்னு நாமத்தை உண்மையாகவே பகவானுடைய சிந்தனையோடு சொல்லி அவனை அடையலாம்னு அஜாமலன் என்ன பண்ணான், நேர கங்கை கரைக்கு போயிட்டான். ஹரித்வார்ல வடக்க போய் பவஸ்மிருதிம் கஜன காலமாச்சரன்னே பவத் பதம் பிராபி பவத் படைரசோ. எந்த இடத்துக்கு போனான்னார் ஆழ்வார் சொல்லுவாரே, ஓதிய 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு ஒரு துயர் அடையாமல் ஏதமின்றி நின்று அருளோனம் பெருந்தகை இருந்தனல் இமயத்துள் தாது மல்கிய பில்டி வீழ்டு அலர்கின்ற தமிழ் புறையழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிரிதி சென்றடைந்தேனே. 1000 நாமங்களை சொன்னவாள திருப்பிரதிக்கு பகவான் ஹரித்வாரத்துக்கு அருகில அழைச்சிப்பார்னு ஆழ்வார் வர்ணிச்சது அஜாமலனுடைய இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒத்து போறது. நேர ஹரித்வாரம் அடைஞ்சான். கங்கையில தான் ஸ்நானத்தை பண்ணான். பாகவதம் விரிவா பேசித்து நாராயணா நாராயணான்னு பகவானுடைய அந்த திருநாமத்தை பல வருஷ காலங்கள் அவன் உச்சாரணம் பண்ணான். அப்ப சுவாமி ஒரு நாள் அவனுடைய தவத்துக்கு மகிழ்ந்து மறுபடியும் அதே விஷ்ணு தூதால ஒரு விமானத்துல அனுப்பிச்சுட்டாராம். நீங்க போய் ஹரித்வாரத்திலேருந்து அஜாமலனை அழிச்சுட்டு வாங்கோன்னு அந்த விமானத்துல பெருகுமுள் அன்பாள் மாயவள் பெயரே பேசினான். அவள் திருவுருவே கருதினான். கங்காத்வாரம் உற்றறைந்து கருத்தினை ஒருப்படுத்தி மனதினை அடக்கி அருளொடு முன்னவுமால் அனைந்த அன்பர் ஆங்குற கண்டவரோடும் விரிகதிர் விமானம் ஏறினான். ஞான நல்தமாய் மருங்கு வீற்றிருந்தாள். செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்தில் சொன்னார், 4 விஷ்ணு தூதாள் வந்து ஹரித்வாரத்துல விமானத்தை இறக்கி அந்த அஜாமலனை மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறா. பவஸ்மிருதி கஞ்சன காலமாச்சரன் பவத் பதம் பிராபி பவத் படைரசோ. குருவாயூரப்பா அஜாமலனுக்கு உயர்ந்த மோட்சத்தை கொடுத்தியாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், இவ்வுரையை கேட்ட பின்னர் யமபடர்கள் ஏகினரால் உள்தல் தூத கணங்களுமே உடனே மறைய அஜாமிலனோ சந்தமாமனோ நாமத்தை சாற்றி கங்கையில் கரை மேல் சில்நாள் வாழ்ந்த அந்த மாறும் தூதருடன் விமானத்துடன் அடைந்தால் கண்ணா பரமபதம் கண்டு. அந்த உயர்ந்த விமானத்தில் அவன் மோட்சத்தை அடைஞ்சானாமேன்னு
10வது ஸ்லோகத்தை முடிச்சவர் 11வது ஸ்லோகத்துல இந்த தசகத்தை பலஸ்ருதியோட நமக்காக சொல்லி அஜாமிலோபாக்கியானத்தை கேட்டவாளுக்கே உலகத்துல என்ன பலன் கிடைக்கும்ன்றத சொல்லி முடிக்க போறார். அதற்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய ஒரு உயர்ந்த தரிசனம். அஜாமலன் மாத்திரம் விமானத்துல போகல, நாம ஒரு திருக்கோயில்ல விமானத்தோட தரிசனத்தோட இப்ப மூலமூர்த்தியை தரிசிக்க இருக்கோம். நத்தம் பரமேஸ்வர மங்கலம்ன்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். கல்பாக்கத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வேப்பஞ்சேரியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் என்கின்ற சௌமிய தாமோதர பெருமாளுடைய திருக்கோயிலிலே அனைத்து சன்னதிகளுடைய தரிசனத்தையும் நாம் அடைந்து இதோ மூலமூர்த்தியினுடைய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம். அப்போது மூலமூர்த்தியினுடைய விமானத்தை தரிசிக்கின்றோம். கருடன் இருபுறமும் அலங்கரிக்க மகாவிஷ்ணு சுதை வடிவத்திலே விமானத்தில் ஒரு திருவடியை மடக்கி சங்கு சக்கரம் அபய வரதகஸ்தத்துடன் மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே காளிங்கநர்தன கண்ணன் காளியன் மேல் ஒரு திருவடியை அழுத்தி ஒரு திருவடியை தூக்கி கொண்டு நம்மை நோக்கி அபய ஹஸ்தத்துடன் நம்முடைய விஷங்களை களையுமாறு நமக்கு அனுகிரகித்துக் கொண்டு காளியனோடு காட்சியளிக்க கூடிய உத்தமமான மூர்த்தி. கார்த்திகை மாதத்திலே சுதை வடிவமாக நமக்கு காண கிடைக்காத நிருசிம்ம மூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரம் அபயம் வரத ஹஸ்தத்துடன் நமக்கு சேவையை அளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக தாமோதர பெருமாளும் சுதை வடிவத்திலே இங்கு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். மூலமூர்த்தியானவர் கரியமாணிக்க பெருமாளாக நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். நின்ற திருக்கோலம் அழகாக கிரீடத்தில் சூட்டப்பட்ட தோமாலையோ என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய துளசி மாலையை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த மஞ்சள் திருமண் காப்புடன் அமைதியான கருணை தவழக்கூடிய திருமுகத்துடன் 4 திருக்கரங்களுடன் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். சங்கு அழகாக சார்த்திக் கொண்டிருக்க நாம் ஏற்கனவே தரிசித்த உற்சவமூர்த்தியினுடைய திருக்கையிலே இந்த திருக்கோயிலில் சக்கரமானது எவ்வாறு பிரயோக சக்கரமாக இருந்ததோ அதே போன்று மூலமூர்த்தியினுடைய திருக்கையிலேயும் சக்கரமானது நம்மை காக்கக்கூடிய பிரயோக சக்கரமாக சுதர்சனாழ்வார் நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். அனைத்து விலைகளையும் வேறறுக்கக்கூடிய சக்கரத்தின் சேவையோடு அவருடைய அபய ஹஸ்தத்தை தரிசிக்கின்றோம். இடுப்பிலே கம்பீரமாக கையை வைத்துக் கொண்டிருக்க கடிகஸ்தத்தினுடைய ஒரு தரிசனம். திருமார்பிலே தாமோதரனுக்கு கஜலட்சுமி பதக்கமானது மின்ன ஸ்ரீவத்சம் என்னும் மருவானது இயற்கையாகவே அவருடைய வக்ஷஸ்தலத்தில் இந்த விக்கிரகத்தில் அலங்கரிக்க தாமரை பீடத்தின் மேல் இதோ தாமோதர பெருமாளுடைய காண கிடைக்காத திவ்ய தரிசனம். ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே பச்சை வஸ்திரத்துடன் இடது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு மாலைகளை சார்த்திக் கொண்டு கருணையான முகத்துடன் சேவையை அளிக்க அதே பாவத்திலே பூமா தேவியானவள் தானும் வலது கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு மாலைகளை சாற்றிக் கொண்டு கருணையான முகத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஒரு பாவத்தோடு 22வது தசகத்தின் 11வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகத்தில் அஜாமேளனுடைய ஒரு சரித்திரம், அந்த உபாக்கியானத்தை எந்த பலஸ்ருதியோடு பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் விஞ்ஞாபிக்கிறார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு வந்துவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, ஸ்வகிங்கராவேதன சங்கிதோ யமகா त्वदङ्घ्रि भक्तेषु न गम्यतामिति स्वकीय प्रत्याल असिशिक्षतु क्षकैः सदेव वातालयनाद पागिमो. யமதூதர்கள்லாம் சொன்னார். அவர் கடைசி காலத்துல நாராயணான்னு சொன்னார். தர்மராஜனே, எஜமானனே, நாங்க என்ன பண்றது, விஷ்ணு தூதாள்னு 2 பேர் வந்தா எங்களை துரத்தி அடிச்சுட்டான்னா அதிர்ச்சி ஆயிடுத்தான். அப்படியே யமனுக்கு எழுந்துட்டான் ஆசனத்திலேந்து. ஏன்பா யமதூதர்களே, நீங்க ஒன்னும் விஷ்ணு தூதர்களிடத்துல காரசாரமா பேசலையே, அவர்களை நீங்க கோபிச்சுக்கலையே, அவர்கள் மனம் வருத்தம் படும்படியாக நீங்க பண்ணலையே, நல்ல வேளை அந்த அஜாமேளனை நீங்க விட்டுட்டு வந்தேன். நீங்க பண்ண காரியத்தை நான் பாராட்டுறேன். நான் இனிமே உங்களுக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன், ஞாபகமா நீங்க கேட்டுக்கணும்னா என்னன்னு கேட்டால், யமதூதாள் எந்தெந்த இடத்துல விஷ்ணுவனுடைய திருநாமத்தை சொல்றாளோ, எந்த இடத்துல பாகவத பக்தாள் இருக்காளோ, எங்க சத்சங்கமானது நடக்கிறதோ, எங்க நல்ல சிந்தனைகள் உள்ளவர்கள் இருக்காளோ, நாராயணா, அரே கிருஷ்ணா, குருவாயூரப்பான்னு எங்க சிந்தனைகள் தான் வருதோ அப்படிப்பட்ட பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு
நீங்க எட்டியே பார்க்க கூடாது. தொதங்கிரி பக்தே சுனகம்யதாமிதேஹி, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போகவே கூடாது. அவ சொன்னது சரிதான், எஜமானனான எனக்கு தெரியும் இந்த பாகவத தர்மம்ன்றது. எவன் பகவானுடைய திருநாமத்தை சொன்னானோ அவனுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. யமபடர்கள் அவர்கள் கிட்ட போக கூடாதுன்றது நாம அனுஷ்டிக்க வேண்டிய தர்மம். அது எனக்கு மாத்திரம் இல்ல, ஸ்வயம்பு நாரதகாம் சம்புகு குமாரகா கபிலோ மனுகோ பிரக்லாதோ ஜனகோ பீஷ்மகா பலி வையாசிகிர் வயோ. யமதர்மராஜன் சொன்னானா, பிரம்மதேவதர், நாரதர், பரமசிவன், சனத்குமாரர், கபிலர், மனு, பிரக்லாதன், ஜனகர், பீஷ்மர், மகாபலி, சுகர், 12வது ஆசாமியா யமனான நான், எங்க இத்தனை பேருக்கு பகவன் நாமாவை சொல்றவா கிட்டக்க நாம போக கூடாதுன்றது தெரியும். அப்ப இவாள்லாம் கேட்டா, மகாராஜா நாங்க எங்கத்தான் போகணும்ன்றது சொல்லுங்கன்னா, யமனுடனே சொன்னா நீங்க போக வேண்டிய இடங்கள் என்ன தெரியுமா? ஜிக்வான பக்தி பகவத் குணநாமதேயமோ சேதஸ்சன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணா கிருஷ்ணாயனோ நமதி யஸ்ஸிரஜே கதாபி தான் ஆனயத்வம் அசதோ கிருத விஷ்ணு கிருத்யான. பாகவதம் பேசித்து யமன் சொன்னானா, நாவினால பகவன் நாமாவை எந்த வீட்டுல சொல்லலையோ, யார் பகவானை நிந்திக்கிறாளோ, கிருஷ்ணனை ஒருபோதும் ஒரு நாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில யார் ஸ்மரண பண்ணலையோ, விஷ்ணு சம்பந்தமான ஆராதனை எங்க இல்லையோ, கோயில் குளத்தை எவன் நினைச்சு பார்க்கலையோ, இப்படிப்பட்ட பாபிகள்லாம் எங்க இருந்தாலும் கிருஷ்ணாயனோ நமதி யஸ்ஸிரஜே கதாபி தானானயத்வமசதோ விஷ்ணு கிருத்யானே, அவர்களை அழிச்சுட்டு வாங்கோ. இதை தவிர என்னுடைய பக்தர்கள் எங்க இருக்காளோ, விஷ்ணு பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க விக்ரஸ்ய புத்திர பகவனியத்து அஜாமிலோபி நாராயணே திமிரியமான ஈஜாய முக்தியம். அதனால ஒரு பேர் அந்த அஜாமலனுக்கு உதவி இருக்குன்றதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு அஜாமிலோபாக்கியானத்தை பட்டத்திரி முடிக்கிறார். என்ன சொல்லி முடிக்கிறார்னா, குருவாயூரப்பா இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நாம சங்கீர்த்தனம் இல்ல, இந்த சரித்திரத்தை நாங்க காதால கேட்டு இருந்தாலே எங்க பாபம் எல்லாம் தொலையறதுன்னு இந்த பலஸ்ருதியை சொல்லி யமன் அப்படி உத்தரவு போட்டானாமேன்னு இந்த 22வது தசகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், தன்னேவலர்கள் உரை கேட்டே தர்மராஜன் மனம் கலங்கி என்னே இறைவன் அடியார்பால் இனி நீர் செல்லாதீர் என்றே முன்னே நிற்கும் கிங்கரர் பால் முருகிச் சொன்னான் வாதாலயநாதன் வீணல் குருவாயூர் கண்ணா என்னை காத்தருள்க. தெரியாம அந்த பேரை சொன்னவனையே காப்பாத்தினியே குருவாயூரப்பா, நான் வியாதியோட தெரிஞ்சே கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கத்தின்னு இருக்கனே, எனக்கு என்னைக்குத்தான் வியாதியை தீக்க போறையோ அப்படின்னு இந்த தசகத்தை உயர்ந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவமாக பூர்த்தி பண்றார். அதை சிரவணம் பண்ண நம்ம எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில யமபயம்ன்றதே கிடையாதுன்றது உயர்ந்த ஒரு பலஸ்ருதியாக அமையறது. 23வது தசகத்தை எந்த பரிணாமத்துல நாராயணியத்துல பட்டத்திரி தொடங்க இருக்கார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இந்த நத்தம் பரமேஸ்வர மங்கலத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் என்கின்ற சௌமிய தாமோதர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய மரகதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயில் கொண்டுள்ள புரசை கிராமத்திலிருந்து அவருடைய திவ்ய தரிசனத்தை அடுத்த பகுதியிலே அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.